பல பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படம், இது ஒரு காவிய படம், இது ஒரு அற்புத படம் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவரே சொல்லிப்பாரு. ஆனா மக்களே எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா கார் துப்பிட்டு போறான் படம் பார்த்துட்டுலாம் நிறைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, தமிழ்நாட்டை கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர்பாளையம் படம். அந்த படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேராதரவு பெற்று இன்னைக்கு பார்த்தோன்னா 100 கோடி 200 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா வசூல் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தை எங்க எடுத்துன்னு போய் வைக்கிறதுன்னு தெரியாம நடிகர் ரஞ்சித் அவர்கள் தவிச்சிட்டு இருக்காரு. டாக்ஸ் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா குழப்பத்தில் இருக்காருங்க. இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றின்றது கணிக்க முடியாத அளவுக்கு வெற்றியாக நம்ம பார்க்கப்படுது. உண்மையா சொல்லணும்னா போட்ட காசு கூட இதுல கண்டிப்பா எடுக்கப்படல. ரஞ்சித் அவர்கள் சோத்துக்கே வழி இல்லாத சூழ்நிலைக்கு கண்டிப்பா தள்ளப்படுவார்னு நான் நினைக்கிறேன். பல பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படம், இது ஒரு காவிய படம், இது ஒரு அற்புத படம் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவரே சொல்லிப்பாரு. ஆனா மக்களே எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா கார் துப்பிட்டு போறான் படம் பார்த்துட்டுலாம். ஒரு படம் அவங்க எடுத்தானாக்கா தியேட்டர்ல வந்துச்சுனாக்கா அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றதுக்கு நிறைய மக்கள் பார்த்தினாக்கா போவாங்க. யூடியூப் சேனலும் போகும். ஆனா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பேராதரவும் கிடையாது. எந்த யூடியூப் சேனலும் பார்த்தனாக்கா அவங்களுக்கு விமர்சனம் எடுத்து சொல்லக்கூட ஒரு ஆளும் கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு நடிகர் ரஞ்சித் அவர்கள்.